நீங்கள் 2002 ஒரு வீடு வாங்கி கட்டுவீங்கன்னாரு. நான் கேட்டேன், வீடு வாங்கிட்டு அப்புறம் ஏன் நான் கட்டணும் அப்படின்னு கேட்டேன். வீட்டை வாங்கினேன், வீட்டை வாங்கிட்டு பணம் கொடுத்து ஃபுல்லாக கொடுத்து முடிக்கிறேன். எப்போ காலி பண்ணுவேன்னு கேட்டால், நீ தான் எப்போ வேணால் காலி பண்ண, நீ ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ணிட்டு வாங்க. அவங்க வந்து வீட்டை கொடுக்கும் பொழுது செவுத்துக்குள்ளே இருக்கிற ஒயர்லாம் கைட்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. அதான் வீடு தானே விற்றேன், ஒயர் இருந்து தானேங்கிற மாதிரி அமெரிக்கா டாக்டர் மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நேராக பேஷண்ட்டு போவான், ஐம் சாரி, இன்னும் 1 ஹவரில் நீங்கள் செத்து போயிடுவீங்கன்ட்டு போயிடுவோம். நம்ம ஊரில் 108 வயசு கிழவியாக இருந்தால் கூட கவலைப்படாத பாட்டி, நீ இன்னும் 100 வருஷம் இருப்பேமோ, பாட்டியை சிரிச்சிட்டு சந்தோஷமாக செத்து போயிடுவாங்க. ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் ராத்திரி 10 மணிக்கு மேலே போய் ஜோசியம் பார்க்குறவங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் யாருக்கு பார்த்தீங்கிறத பெருமையாக சொல்லிக்காதீங்க, அதுவே உங்களுக்கு இடைஞ்சலாகவும் போயிடும். ஒரு தடவை ஒருத்தர் சொன்னார், அடுத்த வருஷம் இவர் கொடி ஏற்ற மாட்டார். நான் அவர் கூப்பிட்டு சொன்னேன், கொடி ஏற்றுறாரோ இல்லையோ உங்கள் வீட்டில் கொடி இறக்கி விட்டுருவாங்க, பார்த்துக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த சிரிப்பு. அவருடைய இழப்பு வந்து ஜோதிடத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. நம்ம இவர்கிட்ட கொடுத்தது ஜாதகமா ரேஷன் கார்டான்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லுவாருன்னா அது நெல்லை வசந்தன் ஒருத்தர் தான். அவர் மேலே இருக்க அன்பு மேலே பாரத்தை போட்டுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயம். இன்னொரு ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஜோதிடம் என்றாலே இது என்கேவி சிஸ்டம்ங்கிறது தான் வரும். அவருடைய முறையை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க. அப்பாவோட ரொம்ப அன்பான நண்பர் எஸ்வி சேகர் அங்கிள் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி அங்கிள். நாடக பிரியா, நாடக உலகின் கருத்து ப்ளஸ் காமெடி நம் நாயகன் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். 10 மணின்னு சொன்னாங்க மீனா, ஆனால் அப்போவே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது நெல்லை வசனுக்காக மட்டும்தான் இது நடக்கும். ஏன்னா நிறைய இடத்துல 10 மணின்னு போட்டிருப்பாங்க, 10:30 மணி ஆகும், கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்களேன், வந்துடுவாங்க 11:30 மணி ஆகிடும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இது நான் என்ன நினைக்கிறேன், அந்த குருவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக நான் நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லி கொடுத்தா கூட அந்த ஒரு வார்த்தைக்கு அவர் தான் குரு. மாதா பிதா குரு, இந்த 3ஐயும் மதித்தவங்களுக்கு தான் தெய்வத்தினுடைய கடாட்சமே கிடைக்குமே தவிர குருவே கிடையாது, எனக்கு குருவெல்லாம் இல்லை. எனக்கு கூட என் கட்டவரல் தான் குரு. ஆனால் அதை தாண்டி நான் எத்தனையோ விஷயங்களை எவ்வளோ பேர்கிட்ட கற்றுட்ருப்பேன். ஒரு தடவை ஒரு டேப்பர் காட்டுற பாம்பேலேருந்து வருது, எங்கள் அப்பா பார்க்கலாங்கிறார், ரெடிங்கிறார், இப்போ எல்லாம் போடுறேன், ஒர்க் பண்ண மாட்டேங்குது. உடனே பாம்பேக்கு ஃபோன் பண்ணணும், அது பண்ணுங்கிற. எங்கள் அப்பா ஒன்றும் இல்லை, சுவிட்சு போடு அப்படின்னார். நான் சுவிட்சே போடாமல் பாக்கி எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப அது வந்து அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மற்ற டேப்பர் கார்டில் டைரெக்டாக ஒரு ஒயர் இருக்கும், இது வந்து ப்ளக் அண்ட் சாக்கெட் தனியாக இருக்கும் ஒயர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே. இப்போ ஜீவலக்கணம்னு சொன்னார். இப்போ ஜீவலக்கணம்னு சொல்கிறது வந்து நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த வார்த்தை நான் கேள்விப்படுறேன். இல்லை, நான் வந்து ஜோதிடம் எனக்கு தெரியாது, ஆனால் உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி ஜோதிடர்கள் எனக்கு தெரியும். அந்த மாதிரி நெல்லை வசந்தன் என்னுடைய ஒரு தம்பி மாதிரி. இது வந்து இது ஒரு ரொம்ப உலகத்திலேயே பெருமைக்குரிய ஒரு விஷயம். என்னென்னா ஜோதிடம் நீங்கள் என்ன ஸ்டைல் அப்படின்னா 2-3 தான் சொல்லுவாங்க. கேபி அப்படிம்பாங்க, இல்லைன்னா இன்னொரு இது நான் வந்து இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன், 2-3 ஸ்டைல் சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஜோதிடம் என்றாலே இது என்கேவி சிஸ்டம்ங்கிறது தான் வரும். இது ஒன்றும் சாதாரண உழைப்பு இல்லை, மிகப்பெரிய உழைப்பு. சிந்தனுக்கு நிறைய பேர் மறந்து போயிடும், அட்ரஸ் மறந்து போயிடும், எல்லாம் மறந்து போயிடும். ஆனால் ஜோதிடம் மாத்திரம் மறக்கலை கடைசி வரைக்கும். அது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்டட் பர்சன். அவரை நான் வந்து சாதாரண ஒரு சித்தர் மாதிரி தான் அவர் வசந்தன். தெரியாத விஷயங்களே கிடையாது. இந்த பக்கம் பாட்டுக்கு படிச்சுட்டே இருப்பார், அந்த பக்கம் புக்கு எழுதிட்டு இருப்பார். டெய்லி ஒரு 10 பேருக்கு சும்மா சொல்லி கொடுத்துட்ருப்பார். அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க, அவர் கையை காலை பிடிச்சி காலை அமுக்கி விட்டு எல்லாம் பண்ணி ஜோசியம் கற்றுக்கிட்டவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் அதை அவங்க மறக்கக்கூடாது, நம்ம சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அது எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், யாராக இருந்தாலும்
நாம் ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டா கூட அதை மறக்கக்கூடாது. ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க, இந்த பாவத்துக்கு பரிகாரம் உண்டு, சாபத்துக்கு பரிகாரம் கிடையாது. இந்த குரு நிந்தனைங்கிறதெல்லாம் ரொம்ப கடுமையான விஷயம். நீ வந்து பெற்ற தாய் தந்தை குரு இவர்களை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையுமே கிடையாது. ஆனால் அங்கேருந்து கற்றுக்கிட்டு இல்லை அது சரியில்லை, அவர் வேறு ஸ்டைல் அப்படின்னா அது சரியாக இல்லை. அதை மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது உங்களுக்கு. போன தடவை நான் வந்தேன், அந்த பிரிட்ஜ் வரைக்கும் தான் வந்தேன். அப்புறம் போட்டில் தான் போகணுன்ட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. இங்கே நான் கேட்டேன், இல்லை அங்கிள் வேணாம், ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னாங்க. இப்போது ஜனவரியில் வந்ததா, டிசம்பரில் வந்தது, டிசம்பரில். ஸோ அவர் மிராக்கிள்ஸ் மாதிரி பல விஷயங்கள் அப்படி சொல்லுவார். இப்போ நான் இப்போ என்டர் பண்ணுறேன்னா அப்போ சொல்லிகிட்டு இருப்பார், சந்திரசேகர்னு ஒருத்தர் வருவார் பாருங்க அப்படிம்பார். என்னமோ நான் இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி ஏதோ வாசல்லேருந்து வந்துட்டுருக்கேங்கிற மாதிரி சொல்லுவார். எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து ஜோசியம் சொல்கிறார், நீங்கள் 2002 ஒரு வீடு வாங்கி கட்டுவீங்கன்னார். நான் கேட்டேன், வீடு வாங்கிட்டு அப்புறம் ஏன் நான் கட்டணும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வீடு வாங்கி கட்டுவீங்க, இதான் இருக்குது அப்படிங்கிறார். வீட்டு வாசலில் புல் இருக்கும், திண்ணை இருக்கும் அப்படிங்கிறார். நான் உடனே உங்கள் வீட்டுக்கு மேற்கு பக்கமாக இருக்கும் அந்த வீடுங்கிறார். நான் உடனே கடலை ஒட்டி இருக்கோன்றார். நான் சொன்னேன், எங்கள் வீட்டுக்கு மேற்கு பக்கம் அசோக் நகர், டி நகர், அங்கங்கே கடல் வருது, மழை வந்தால் தான் வெள்ளம் வருமே அப்படிங்கிறேன் அவர்கிட்ட. இது சொல்கிறது 94. அவர் சொல்கிறது 2002. 2002 பலன். அப்புறம் அப்படி இப்படி பார்த்தா கடைசியில் எனக்கு பக்கத்து வீடு, மேற்கு பக்கம் இருக்கிற வீடு விற்கிறாங்க. அது வேற ஒருத்தர் சொல்லி இந்த வீடு விற்கிறாங்க, நான் வாங்கிக்கிட்டோமான்னு கேட்கலங்கன்றாரு. அவருக்கு அந்த ப்ரைஸ் ஒத்து வரல. நான் பக்கத்து வீடு கட்டினாலும் நானே சரின்ட்டேன். அவன் என்ன சொன்னான், நான் மார்க்கெட் விலையோட உனக்கு 3 லட்ச ரூபா குறைச்சி கொடுக்குறேன்னு சொன்னான். மார்க்கெட் விலையை கேட்டேன், 70 லட்ச ரூபான்னாங்க. அப்போ நீ 73 லட்ச ரூபா கொடு அப்படின்னு சொன்னான். சரி, நல்லா இருக்குது, 3 லட்ச ரூபா குறைச்சி கொடுக்குறது வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வீட்டை வாங்கிட்டேன். வீட்டை வாங்கிட்டு பணம் கொடுத்து ஃபுல்லாக கொடுத்து முடிக்கிறேன். எப்போ காலி பண்ணுவேன்னு கேட்டால், நீ தான் எப்போ வேணால் காலி பண்ண, நீ ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ணிட்டுவான். ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்லைப்பா நீ 2 வருஷம் இரு, ஆனால் இந்த 70 lakhs மாதம் இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் கொடுத்துட்டு நீ இரு அப்படின்னு. அப்புறம் ஒரு நாளைக்கு அப்புறம் பண்ணலை. அப்புறம் நான் உடையார்கிட்ட போய் சொன்னேன். அவர் சொன்னார், உங்களுக்கு ஆக்ஷன் கிளைமேக்ஸ் வேணுமா, டைலாக் கிளைமேக்ஸ் வேணுமான்னார். டைலாக்கே போடும் சார், ஆக்ஷன்லாம் வேணாம் அப்படின்னா. அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த வியாழக்கிழமை வரைக்கும் டைம் தரேன்ப்பா, நீ காலி பண்ணிடணும் அப்படின்னார். அப்புறமும் நெல்லை வசந்தன் தான் கேட்டேன், என்ன சார், இல்லை கிடைக்கும் உங்களுக்கு, என்ன நீங்கள் 2002 பிப்ரவரி மாதம் கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க அப்படிங்கிறார் திருப்பியும். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்ககிட்ட சாவி, வீட்டை காலி பண்ணிட்டு சாவியை பக்கத்து காம்பவுண்டில் இருக்கிற என்னை கூப்பிட்டான், சேகர் அப்படின்ட்டு சாவியை தூக்கி போட்டு, நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே அதை பார்த்து என்னோட ஒய்ஃபு, ஐயோ திருப்பி கொடுத்துருங்கண்ணா, இது என்ன ட்ரேடான்னு, இந்த வேண்டாம் இந்த ஊர் வேணாம் திருப்பி கொடுக்குறேங்கிறதுக்கு. சாபமே நல்லவங்களும் நேர்மையானவர்களும் பண்ணுற சாபம் தான் பலிக்கும். இந்த வயிற்றரிசில் பண்ணுற சாபம்லாம் பலிக்காது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டேன். அந்த சமயத்தில் நான் என்ன நினச்சினேன்னு தெரியாது. அடுத்த வாரம் நீ இந்த பக்கம் போகும்போது இந்த வீடு இருக்காதுன்ட்டேன். அதை இடிச்சிட்டு தான் கட்டினேன். பாருங்கள், வீட்டை வாங்கி அப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே சொல்கிறாங்க, ஏன் சார் இது முதல்லையே இடிச்சிட்டு தான் 4 லட்ச ரூபா குறைச்சலாக கட்டியிருக்கலாமே, நீங்கள் ஏன் வீட்டோட ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னு கேட்டேன். பரவாயில்ல சார், அந்த டெப்ரிஸ் விற்றது 4 லட்ச ரூபா வந்துருச்சு, எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க வீட்டை கொடுக்கும் பொழுது செவுத்துக்குள்ளே இருக்கிற ஒயரெல்லாம் கைட்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. அதான் வீடு தானே விற்றேன், ஒயர் இருந்து தானேங்கிற மாதிரி பற்றி கவலைப்படலை. ஆனால் அதை விட அந்த வீடு கட்டும்போது நானும் வசந்தனும் அப்படி பார்த்துட்ருக்கோம். அப்போ ஒருத்தர் கேட்குறான், சார் மண்டபம் எப்போ திறக்கிறாங்கன்னார். மண்டபமா அப்படின்னு, கல்யாண மண்டபம் நினச்சிட்டாங்க இந்த தூணுங்கள்லாம் வச்சதை பார்த்துட்டு. வசந்தன் சொன்னார், இல்லை சார் ரொம்ப இது நல்லா பாருங்கள், கல்யாண மண்டபமானு கேட்குறாங்க, வேறு கேட்கல, இல்லை நல்லது தானே கேட்குறாங்க, கோடவுனாக இருக்கான்னு கேட்டாங்களா, கேட்கல அப்படின்னு. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் அதை நான் கிரகப்பிரவேசம் பண்ணேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அக்யூரசி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்ல டைம் பிறக்கும் சார். சார் நாகேஷோட படத்தில் சொல்கிறார், ஒரு 3 வருஷம் தான் கஷ்டம், அப்புறம் பழகிடும் அப்படிம்பார். அந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டும். பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுங்கள்.
நெகட்டிவான விஷயங்களை கொஞ்சம் சாஃப்டாக சொல்லணும். அமெரிக்கா டாக்டர் மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நேராக பேஷண்ட்டு போவான், ஐஎம் சாரி இன்னும் 1 ஹவரில் நீங்கள் செத்து போயிடுவீங்கன்ட்டு போயிடுவான். நம்ம ஊரில் 108 வயசு கிழவியாக இருந்தால் கூட கவலைப்படாத பாட்டி நீ இன்னொரு 100 வருஷம் இருப்பேமோ பாட்டியும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக செத்து போயிடுவாங்க. பட் நமக்கு அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதை என்ன பண்ணணும், முடியுமா முடியாதா, அங்கேயே போட்டுருப்பார் பாருங்க, காசி பரிகாரம். காசி பரிகாரத்துக்கு போயிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு காசி கயிறு வாங்குறேன் சொம்பு வாங்குறேன்லாம் வாங்கக்கூடாது. பரிகாரம்னா பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டு வாங்க அப்படின்னார். ஒருத்தர் அப்படியே எல்லாம் பண்ணிட்டு வரும்போது அந்த ரூம் கீச்சை எடுத்துன்னு வந்துட்டார், அந்த சாவி எடுத்துன்னு வந்துட்டாருக்கு. சொல்கிறார் அவ்வளோதான், அது பரிகாரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்ட்டார். நான் வரும்போதே நாங்கள் போர்டிங் கார்டே கீழ்ச்சி போட்டேன். எங்கள் வீட்டில் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் பிறகு பிளேனில் ஏறத்துக்கு முன்னாடி கீழ்ச்சி போட்டுறாதீங்க, உள்ளே விட மாட்டாங்க. நாங்கள் இல்லை மெட்ராஸ் தான் பண்ணேன். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு ஜோதிடர்ங்கிறது டாக்டரால் கைவிடப்பட்ட பிறகு கூட ஜோதிடத்தால் பிழைத்தவர்கள்லாம் இருக்காங்க. எம்ஜிஆரே அப்படி தான். எம்ஜிஆர் போயிட்டாருன்னு நினச்ச போது அப்போலோவில் சொல்லும் பொழுது வித்வான் லக்ஷ்மணன் அங்கே போயிட்டு அங்கே அந்த ஃப்ளவர் வாஸ் இருக்கிற திசை, கட்டில் இருக்கிற திசையெல்லாம் மாற்றின பிறகு தான், அதில் ரெக்கவர் ஆன பிறகு தான் அவர் அமெரிக்கா போனார். ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ராத்திரி 10 மணிக்கு மேலே போய் ஜோசியம் பார்க்குறவங்க. யாருமே ஜோசியம் பார்க்காதவங்க இல்லை. பகலில் தைரியமாக நான் ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ப்பா, நல்ல வசந்த வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன்னு சொல்கிறவங்க வேறு. இந்த இதெல்லாம் சும்மா டுபாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டவங்க 10 மணிக்கு மேலே முக்காடு போட்டுன்னு போகிறது, இல்லைன்னா ஃபுல்லாக பேப்பர் ஓட்டின காரில் அவர் வர சொல்லி பார்க்குறது, அதுதான் இருக்கும். ஏனென்றால் இன்னைக்கு இந்த தொகுதியில் யாருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணுன்னால் கூட ஜோசியம் பார்த்து இவன் ஜெயிப்பானான்னு தெரிஞ்சு தான் கொடுக்குறாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும். நம்ம திராவிட கழகத்தை பற்றி பேச வேண்டியதில்லை, அவங்க எந்த தேர்தலையும் நிற்க போகிறதில்ல. அதே போல் ஆர்எஸ்எஸை பற்றி அவங்களும் எந்த தேர்தலையும் நிற்க மாட்டாங்க. அவங்க என்ன வேணால் பேசலாம், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. பட் அரசியலில் பேசுகிறத நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயம் நீங்கள் யாருக்கு பார்த்தீங்கிறத பெருமையாக சொல்லிக்காதீங்க, அதுவே உங்களுக்கு இடைஞ்சலாகவும் போயிடும். ஒரு தடவை ஒருத்தர் சொன்னார், அடுத்த வருஷம் இவர் கொடி ஏற்ற மாட்டார்னா. நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், கொடி ஏற்றுறாரோ இல்லையோ உங்கள் வீட்டில் கொடி இறக்கி விட்டுருவாங்க, பார்த்துக்கங்க, பேசாதீங்க. அதுவும் இது ஒருத்தரை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறேன்னு நினச்சி பேசி பல பேரை கோபப்படுத்துருவீங்க. நீங்கள் அந்த உங்களுடைய அந்த சீக்ரெசியை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒருத்தர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன சொல்கிறார் அவர் சாருக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்பார். இவன் கேட்க வந்தது அவன் கிட்டமே மோசமாக இருக்குன்னு, அவன் முன்னாடி பார்த்தவருக்கு அவருக்கு எப்படி இருக்குன்னு இவன் கேட்டுருப்பான். அது ஒரு சினிமா தேட்டருக்கே டிக்கெட் வாங்கியிருப்பீங்க, அந்த கதவு திறக்கும்போது எட்டி பார்ப்பாங்க, அந்த சீனை கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாமேன்ட்டு. நிறைய அப்போ நான் சொல்கிறேன், இப்போ மாலில் இல்லை, நான் சொல்கிறது முன்னாடி தேட்டர்ஸ்லாம். அந்த மாதிரி இது மிகப்பெரிய உங்களுக்கு ஜாதகத்தில் சில கிரகங்கள் வலுவாக இருந்தால் தான் உங்களால் ஜோசியமே கற்றுக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. என்னுடைய மருமகள் இப்போ ஜோசியம் கற்றுக்கிட்டுருக்கா, கிடைக்கிற புக்கெல்லாம் படிக்கிறா, எல்லாம் படிக்கிறா. அதான் மீனா சொன்னாங்க, ஏகப்பட்டது எல்லாத்தையும் கற்றுக்கிற நீ ஏதாவது ஒரு வழியில் கற்றுக்க அப்படின்னாங்க. இங்கே வரத்துக்கு ஒரு ரூட்டு வந்தால் கரெக்டான ரூட் இருக்கும். நான் இல்லைன்னா நான் பெசன்ட் நகர் போயிட்டு தாம்பரம் போயிட்டுலாம் கூட வரலாம். பட் இங்கேருந்து வரதுக்கு எது கரெக்ட் ரூட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு ஜோதிடத்தில் என்கேவி சிஸ்டம் இஸ் த பெஸ்ட் சிஸ்டம். அதே போல் சார் பேசினார் பாருங்க, ஒரு அவர் பேசின விஷயங்கள் இருக்குன்னா அதை திருப்பி 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 கேட்கும்போது ஒவ்வொரு தடவை கேட்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு அர்த்தம் தெரியும். அதுதான் முக்கியம். மேலோட்டமாக பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் செகண்ட் டைம் பார்த்தா ஓ இப்படி சொல்லியிருக்காரான்னு தெரியும். தேர்ட் டைம் மறுபடியும் நீங்கள் பார்க்கும்போது ஓ இந்த மாதிரி சொல்லியிருக்காரான்னு தெரியும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாவு மிஷின் இருக்கா, பள்ளிக்கூடம் இருக்கா, கோயில் இருக்கா, மணி சத்தம் கேட்குதா, எல்லாமே தெரியும். அது அத்தனையும் சொல்லக்கூடியவர். அது எனக்கு அது ஆச்சரியம். நம்ம இவர்கிட்ட கொடுத்தது ஜாதகமா ரேஷன் கார்டான்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லுவார்னா அது நெல்லை வசந்தன் ஒருத்தர் தான். புக் லான்ச் கேள்வி பதில் இந்தியன் அஸ்ட்ராலஜி. சார் தொலைக்காட்சியில் நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அது எல்லா தொகுப்பாக எடுத்து நம்ம ஒரு புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அனைத்து நூலகங்களுக்கும் போவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
போனோடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் போனோடனே டாக்டரை பார்க்கணும். என்ன அப்படி டாக்டர் பார்க்குறேன், உட்காரன்ட்டு வாயில் தெர்மாமீட்டர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை டாக்டர், நான் தெர்மாமீட்டர் எடுக்கும்போது பேசாமல் இருந்து சட்டையை கைட்டாங்க, ஸ்கேன் பண்ணாங்க, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ணி டாக்டர்கிட்ட 3 மணிக்கு அனுப்புகிறாங்க. ரிப்போர்ட்லாம் கொடுத்து எஸ் கன்மீன் என்ன பிரச்சனை, என்ன ஒன்றுமே இல்லை சார், உங்கள் ரூமில் பைப்பு ஒழுகுதுன்னு சொன்னாங்க, ரிப்பேர் பண்ண வந்தேன். ஆற்ற கடக்கிறதுக்கு அந்த பக்கம் போய் போட்டுக்காரங்கிட்ட கேட்டாங்க, அந்த பக்கம் கொண்டு விட்டுறேன் வாங்க, 50 பைசா தான். ஆனால் அவர் சொன்னாரா, நான் அப்படியே தண்ணியிலேயே நடப்பேன்யா, இது எத்தனை 40 வருஷம் ப்ராக்டிஸ் நான், ஏங்க 50 பைசா கொடுத்தா கொண்டு விட்ருவேன், இதுக்கு போய் 40 வருஷம் வீணாக்கிட்டீங்க. நான் ஒரு ஜாதகத்தை கொண்டு கொடுக்குறேன், சேராதை விட்டுருங்க அப்படிங்கிறார். அப்புறம் அந்த பையனையும் கூட்டின்னு வந்து, அங்கிள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் தான்ப்பா சொன்னேன் அன்றைக்கும் இது சேராது அப்படின்னு. ஒருத்தர் வந்து நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்றார். ஒருத்தர் நீங்கள் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு ஜாதகத்தை பார்த்தா, இன்றைக்கி வேணா நீ நாளைக்கு பண்ணிக்க எங்களை அப்படிங்கிறார் இவர்.